பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு உவப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கின்றான். எங்கு அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, திக்ர் செய்யப்படுகிறதோ, அங்கு மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ் நம்மை பார்த்து பெருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே ஒரு சில கூட்டத்தாரை மிகவும் பிரகாசமுடைய முகமுடையவர்களாக எழுப்புவான். அவர் நபிமார்களும் அல்ல, ஷஹீதுகளும் அல்ல, பல இடங்களிலிருந்து ஒரு இடத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம அனைவரும் எழுப்புவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு ஓதுவதனுடைய சிறப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய இந்த சில்சிலா நபவியாவிலே 3 திக்ர்களை காலை மாலை ஓதுபடி சொல்லியிருக்கின்றோம். ஒன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி 100 தடவை, ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இப்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்புகளை பார்த்தாகிவிட்டது. ஸலவாத்துடைய சிறப்பை நேர்த்து பார்த்தோம். இன்று இஸ்திக்ஃபாருடைய சிறப்பை பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அதே சமயத்திலே மனிதனுடைய தன்மை என்னென்னு சொன்னால், பாவம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் மலக்குகளையும் படைத்திருக்கின்றான், மனிதனை படைத்திருக்கின்றான். மலக்குகளை ஒளியை கொண்டு படைத்தான். அவர்கள் அறவே பாவம் செய்யாதவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ வயமருன மாய போலூன் வயஃபலூன மாயமுரூன், அல்லாஹ் எதை சொன்னானோ, எதை ஏவுகின்றானோ அதை அப்படியே செய்வார்கள். அதுக்கு மாறு செய்ய தெரியாதவர்களுக்கு. அதே சமயத்தில் மனிதர்கள் அல்லாஹ் தஆலா மண்ணை கொண்டு படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களுக்கு அந்த மலக்குகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மனைவி மக்கள் ஆசாபாசம் எதுவும் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு எல்லாம் இருக்குது. மனைவி மக்கள் ஆசாபாசம் எல்லாமே இருக்கிறது. அதனால் இவன் தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி தவறு செஞ்சிட்டான்னு சொன்னால் எப்படி அந்த தவறிலிருந்து மீண்டு வருவது அதுக்கு வழி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக வழி இருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுதல். யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டு என்னை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கம் திரும்புகின்றேன், இது நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அதான் சொல்லுவதுதான் பாவ மன்னிப்பு தேடுறது. இது அரபியில் சொன்னோம்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தருகின்றேன், வ அத்தூபு இலைஹி, உன் பக்கமே திரும்புகின்றேன், நான் நன்மையை செய்ய உன் பக்கமே திரும்புகின்றேன், தீமையிலிருந்து நான் விடுபடுகின்றேன் என்று அல்லாஹ் இடத்துல ஒரு உறுதிமொழி சொல்வதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவம் செய்யாதவர்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் தினமும் 70 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே திரும்புகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க 70 தடவை. அப்போ நம்ம எத்தனை தடவை கேட்க வேண்டும் என்பதனை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் காலை மாலை 100 தடவை என்பதை நாம் நினைச்சிருக்கோம், நம்முடைய சில்சிலாலே வைத்திருக்கின்றோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரில் வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், குல்லு இப்னு ஆதம் ஹத்தாவுன், மனிதனுடைய ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். யாராக இருந்தாலும் சரி தான். நான் பாவமே செய்யணும் யாரும் சொல்ல முடியாது. வ கைர் ஹத்தாயின் தவ்வாபூன், அவங்களில் யார் சிறந்தவங்கன்னு சொன்னால், பாவம் செய்தவர்களை சிறந்தவ யார் தெரியுமா? பாவம் செஞ்சுட்டு
யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன் மன்னித்துக் கொள்வாய் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே படைத்தான். அவர்களுக்கு சொர்க்கத்தில் அத்தனை விதமான எல்லா விதமான வசதியும் செய்து கொடுத்தான். சொர்க்கம்னு சொன்னால் அதாவது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதலையும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கல்விலையும் இப்படித்தான் சிந்திக்க முடியாத அளவுக்கு சொர்க்கத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். அப்போது அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய மனைவியும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மனைவியையும் படைத்து அவங்களுடைய விலா எலும்பிலிருந்து அவங்க மனைவி படைத்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே நீ சொர்க்கத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க, ஆனால் ஒரே ஒரு மரத்துடைய பழத்தை மட்டும் காமிச்சு இதை சாப்பிட வேணாம்னு சொல்கிறான். அப்போது இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து மலக்களை பார்த்து சஜிதா செய்ய சொல்கிறான். பட் சஜிதா செய்ய சொல்லும்போது இந்த மலக்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் யாருன்னு சொன்னால் ஜின் வர்க்கத்தை சேர்ந்த இப்லீஸ் அஜாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவன் தான் அப்போ தலைவனாக இருந்தான். அல்லாஹ் கட்டளையிட்டவுடனே மலக்குகள்லாம் சஜிதா செஞ்சாங்க. ஆனால் இந்த இப்லீஸ் மட்டும் சஜிதா செய்யலை. அப்போ அல்லாஹ் கேட்குறான், யா இப்லீஸ் மா மனக அன், நான் உனக்கு சஜிதா செய்ய சொல்லும் பொழுது உன்னை தடுத்தது எதுன்னு கேட்குறான் அல்லாஹ். அந்த இப்லீஸ் சொல்கிறான், யா அல்லாஹ் நீ என்னை நெருப்பிலிருந்து படைச்சிருக்கிற. ஏன்னா ஜின்னுகளை எல்லாம் நெருப்பில் படைத்தான், அவன் ஜின் வரைக்கும் செய்தவன். ஆதம மண்ணை கொண்டு படைத்திருக்கின்றாய், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது, இவனா கற்பனை பண்ணுறது, அதனால் நான் அவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் தான் அவனை நெருப்பிலிருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், மண்ணிலிருந்து படைத்தான். மலக்குகளையும் அல்லாஹ் தாலா ஒளியிலிருந்து படைத்தான். படைத்த அல்லாஹ் உயர்ந்தவன். அப்போ அவனுடைய கட்டளை என்ன செய்கிறது, மீறக்கூடாது. ஆனால் இவன் என்ன மீறினதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான், அவ்வளோதான், தப்பிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ அல்லாஹ் கோபம் அடைந்து என்ன செய்யறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த பதவியை பறித்து அவனை சபித்து வெளியேற்றுறான். அப்போ அந்த சமயத்தில் அவன் கேட்குறான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு கேட்குறான். அப்போது அல்லாஹ் தஆலா அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். எதுவரைன்னு சொன்னால், உனக்கு கியாமத்தினால வர அவகாசம் இருக்கிறது, கியாமத்தினால வர நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை அழித்து விட மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் கோபத்தை பார்த்து பயந்துட்டான், நம்மளை அழிச்சிருவான்னு பயந்து என்ன செய்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷத்தன்மைன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட யார் எது கேட்டாலும் கொடுத்துருவான். அப்போ அதை அறிந்து கொண்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட துவா செய்யறான், பிரார்த்தனை செய்யறான், யாரெல்லாம் எனக்கு ஒரு வரம் கேட்கின்றான். அப்போ அல்லாஹ் என்ன வேணும்னு கேட்கும்போது என்னை கியாமத்து நாள் வரை அழிச்சிடாதுங்கிறான். ஓகே, கியாமத்து நாள் வரை என்ன செய்ய அவனை அழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனேயும் இந்த வரத்தை வாங்கிட்டு அவன் சொல்கிறான், யா அல்லாஹ் எந்த ஆதமின் காரணமாக நீ என்னை வெளியேற்றினாயோ, எந்த ஆதமின் காரணமாக என்னை சபித்தாயோ, அந்த ஆதமையும் அவனுடைய மக்களையும் நான் என்ன செய்கிறேன், உன்னை வணங்க விடாமல் தடுப்பேன். முன்பக்கமாக பின்பக்கமாக இடது பக்கமாக வலது பக்கமாக சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் உன்னை நரகத்தை போட்டு நிரப்புவேன். ஆனால் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாரையும் வலியுறுத்த முடியாது. சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறான். அப்போ அந்த ஷைத்தான் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவளுடைய மனைவியும் அந்த சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த ஆதம் நபி சொல்கிறான், ஆதமே எதுக்காக இந்த பழத்தை அவனை சாப்பிட வேணாம்னு சொன்னான் தெரியுமா, இதை சாப்பிட்டா என்ன செஞ்சிருவ, மலக்கு மாதிரி ஆயிடுவ, உனக்கு மௌத்தே வராது என்று ஆசை காட்டி ஆசைப்படுறாங்க. எப்படி மௌத்து வராமல் இருந்துடணும், இந்த சொர்க்கத்தில் இருக்கணும், மலக்கு மாதிரி ஆயிரம் ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவனுடைய ஷைத்தானுடைய அந்த அவனுடைய சூழ்ச்சியில் வீழ்ந்துறாங்க. அதனால் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க, அல்லாஹ் தடுத்த பழத்தை சாப்பிட்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினதுனால அவர்களுக்கு கண்ணியமான ஒரு உடை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அந்த உடை கலன்று விழுகிறது, அவங்களுடைய மர்மஸ்தானம் தெரிய ஆரம்பிக்குது. உடனே என்ன செய்கிறாங்க, இலைகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மர்மஸ்தானத்தை மறைச்சிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், ஆதமே நான் தான் உனக்கு சொன்னனே, ஷைத்தான் அவனுக்கு மிகப்பெரிய விரோதி, அவன் சொல்கிறத பின்பற்றாத அப்படின்னு சொன்னனே. அப்படிங்கும்போது, யா அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டேன், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா,
இல்லம் தகஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் ஹாசிரீன். பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். இல்லம் தகஃபிர் லனா, நீ மட்டும் மன்னிக்கவில்லைன்னு சொன்னா லனகுன மினல் ஹாசிரீன், நாங்கள் அதாவது நஷ்டமடைந்த கூட்டத்தில் ஆகிவிடுவோம், நரகவாசிகள் ஆகிவிடுவோம்னு சொல்லிட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. பாவ மன்னிப்பு கேட்டதுனால அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த சமயத்தில் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தவறு செய்கிறார்கள். அப்போ அதை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே மாதிரி ஷைத்தானும் இப்லீஸும் ஒரு பாவம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செய்கிறான்? அவன் அவன் கட்டுப்படலை. அப்போ அல்லாஹ் அவன்கிட்ட கேட்குறான், ஏன் நீ வந்து கட்டுப்படல? அவன் சொல்லியிருக்கணும், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறேன், மன்னிச்சிருப்பான். ஆனால் என்ன செய்கிறான்? அதை அவன் கேட்கல. நான் உயர்ந்தவன் என்ன செய்யறான்? மார்தட்டுறான். நான் என்று மார்தட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். இங்கே அதே ஒரு தவறை செய்துவிட்டு அல்லாஹ் இந்த ஆதம்கிட்டையும் கேட்குறான், ஆதமே நீ ஏன் இந்த தவறை செஞ்சான்னு செய்யும்போது, நான் தவறுதலாக செய்து விட்டேனே அல்லாஹ், என்னை மன்னித்துவிடுன்னு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆகவே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, எல்லா ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அவங்கள சிறந்தவங்க யாருன்னு சொன்னால், பாவம் செஞ்சு விட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றான். கண்ணியத்திற்குள்ளே அப்படிப்பட்ட இந்த பாவ மன்னிப்பு தான் நம்ம கேட்கணும். டெய்லி என்ன செய்யணும் சொன்னால், காலையில் நம்ம சில்சிலாவுடைய அமைப்புப்படி காலையில் 100 தடவை, முதல்ல 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், 100 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மேலே ஓதிட்டு வரணும். கண்ணியத்திற்குள்ளே பாவ மன்னிப்பு கேட்காம இறந்தோம்னு சொன்னால் மறுமையே நமக்கு நஷ்டமாகிவிடும். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். சவுதியில் நடந்த ஒரு சம்பவம். அது என்னன்னு சொன்னால், நான் அந்த ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு 4 பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே வெள்ளிக்கிழமை, வியாழன் வெள்ளி லீவு. அப்போது அவங்க இது வந்து நடந்தது 1 வருஷத்துக்கு முன்பாக. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பக்கத்தில் பஹ்ரைன் ஒரு நாடு இருக்கிறது. அந்த பஹ்ரைன் வந்து தமாம்லேருந்து பஹ்ரைனுக்கு வந்து கடல் வழியாக ரோடு போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான், 40-50 கிலோமீட்டர் தான். அங்கே அனுசரித்து அவங்க போகிறதுக்கு விசாவெல்லாம் தேவை கிடையாது. அந்த அனுமதி கார்டு மட்டும் இருந்தால் போதும். விசா அடிக்காமல் டக்குன்னு என்ன செய்யலாம், விருப்பப்பட்டால் அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி என்ன செய்ய 4 பேர் புறப்படுறாங்க. அவனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த சமயத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொன்னால், அங்கே வந்து இங்கே சவுதியில் தண்ணியெல்லாம் கிடைக்காது. அதாவது மது கிடையாது, விபச்சாரத்துக்கு தடை. அங்கே அப்படி கிடையாது. அங்கே போனால் விபச்சாரம் ஓப்பன், மது ஓப்பன். அப்போ இதுக்குன்னே இளைஞர்கள் என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. வியாழன் வெள்ளி இந்த மாதிரி உள்ள சிந்தனையில் உள்ளவங்க கிளம்புவாங்க. அந்த மாதிரி 4 இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிளம்புறாங்க. அந்த கிளம்பக்கூடிய சமயத்தில் அந்த வண்டியில் பாட்டு சத்தம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. போகும்போது அதில் இப்படி நடந்து இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அதில் ஒரு பையன் தூங்கிடுறாரு. தூங்கும் போது கனவுல பார்க்குறாரு. அந்த கனவுல சொல்லப்படுது, சொர்க்கத்துடைய அதாவது நரகத்துடைய தூரம் இன்னும் 70 கிலோமீட்டர் தான் பார்க்குறாரு. திடீர்னு முடிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு எல்லையை காமிச்சு 70 கிலோமீட்டர் போட்டிருக்கு. உடனே இவர் பயந்து போய் என்ன செய்கிறாரு, தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நம்மளாம் திரும்பி போயிடுவாங்க, நான் இது மாதிரி கனவு பார்த்தேன், நரகம் இன்னும் 70 கிலோமீட்டர் தான் நான் வந்து கனவுல பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்குது, திரும்பி வாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த நண்பர்கள் சிரிக்கிறாங்க, என்னடா சும்மா ஏதோ கனவு பார்த்துட்டு நீ திரும்பி போக சொல்றியே அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அவங்க யாருமே திரும்பி போக வண்டி போயிட்டே இருக்குது. இவர் சொல்லி பார்க்குறாரு. யாரும் கேட்குற மாதிரி தெரியல. கடைசியில் என்ன செய்கிறான்னு சொன்னால், என்னை இறக்கி விட்டுருங்க, இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க, நான் திரும்பி போயிடுறேன். அவங்க சொன்னாங்க, இப்போ இறக்கி விட்டால் எப்படி திரும்பி போக முடியும் நடுவழியில்? இல்லை பரவாயில்லை, நான் எப்படியாவது போயிடணும்னு என்ன செய்கிறாங்க, இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அவர் நிற்கிறாரு. இங்கே ஒரு மணி நேரம் கிட்ட நிற்கும் போது அங்கேருந்து ஒரு வண்டி வருது. இவரை பார்த்த உடனேயும் என்ன செய்கிறாங்க, வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஒரு வயதான மனிதர் வந்து என்ன செய்கிறாருன்னா வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. இப்போ அந்த வண்டியில் அவர் ஏறிக்கிட்டு அவங்க கேட்குறாங்க, ஏப்பா என் நடுவழியில் நிற்கிறியே, என்ன காரணம் அப்படிங்கும்போது இவர் நடந்த விஷயத்தை சொல்கிறார். இது மாதிரி நான் வந்து கனவு பார்த்தேன், அதனால் அவங்க யாரும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க, திரும்பி போன சொல்லும்போது ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க, என்னை நான் இறங்கிக்கிட்டேன் அப்படிங்கும்போது இதை சொன்ன உடனே அந்த மனிதர் தேம்பி அழுகிறார். ஏன் நீங்கள் அழுகிறீன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தா ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி அதில் வந்து நெருப்பற்றி எரிஞ்சு அதில் 3 சடலங்கள் இறந்து போனவங்கன்னா அது வந்து 3 பேரை அப்படியே என்ன செய்யாங்க, நெருப்பாக எரிக்கப்பட்டு கருக்கிட்ட மாதிரி
தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டதை நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது இவர் உடனே என்ன செஞ்சாரு, அந்த 3 பேருக்கும் ஃபோன் அடிக்கிறாரு, ஃபோன் போக மாட்டேங்குது. சரி சொல்லிட்டு சார் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் பயங்கர கூட்டம். பார்த்தா இவர் இறந்து போனதாக நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவருக்கு ஒரே சங்கடமாகுது. ஆகா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காரு சொல்லி என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்த அங்குள்ள இமாம்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அந்த இமாம் சொல்கிறாரு, வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை நடந்தது, எனக்கு வியாழக்கிழமை தான் போகிறாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நான் வந்து பயானில் சொல்லவான்னு கேட்கும்போது சொல்லுங்கிறார். அப்போ அந்த பயானில் இவர் சொல்லும் பொழுது, இந்த சம்பவத்தை சொல்லும்போது இந்த முதல் சப்தில் இருக்கக்கூடிய இந்த பையன் என்ன செய்கிறாரு, பயங்கரமாக சத்தமிட்டு அழுகிறார். அப்போ மக்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் தான் ஒரு அல்லா பாதுகாத்தவன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால், அதாவது பாவ மன்னிப்பு இல்லாமல் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஆகிடுவாங்க. இப்போ இந்த பையன் அல்லாவுடைய பெரிய கிருபை இருந்தனால பாவ மன்னிப்பு பக்கம் அல்லா திரும்பிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லா பாதுகாத்துட்டான். இல்லைன்னா அந்த நிலைமையில போய் சேர்ந்துருந்தா மிகப்பெரிய ஆபத்து, இம்மையிலும் அவங்களுக்கு நஷ்டம், மறுமையில் நஷ்டம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதான் இஸ்திக்ஃபார். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மக்களை என்ன செய்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது இவங்க மக்களை அழைக்கின்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். அவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்படி சொல்கிறாங்க, இஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் அனுசிவான், நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீங்க சொன்னால், யுருசில அலைக்கும் சம மிக்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான். அது மாத்திரம் இல்லாமல் உங்களை செல்வங்களை பெருக்குவான், பிள்ளை பாக்கியத்தை தருவான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் கேட்கல. கடைசியில் என்ன ஆகுன்னு சொன்னால், அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய கோபம் வந்த பிறகு அவன் என்ன செய்கிறான், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை யாரெல்லாம் விசுவசித்தார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ் கப்பலில் காப்பாற்றி உலகத்தை அழித்து விடுகின்றான். இப்போ பாருங்கள், அல்லாஹ்வுடைய கோபம் வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குகிறது. இது நாம் பார்க்கின்ற உலகத்தில் பார்க்கிறோம். நம்ம கொரோனா அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன காரணம், அல்லாஹ்வுடைய கோபம். உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்று நடக்கும்போது உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் கொரோனா வருகிறது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அதே போல் நான் அல்லாஹ் தஆலா பல சமுதாயங்களை பற்றி சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறும் பொழுது சில பேர் என்ன செய்யலாம் சொன்னால், வானத்திலே அதாவது புயல் மாதிரி அடித்து சில பேர் சில ஆது கூட்டத்தார் என்ன செய்யலாம் சொன்னால் 7 நாள் மழை பெய்ய வைக்கின்றான். 7 நாள் மழை காலை மாலை பெய்ய வைத்து அழிக்கின்றான். இப்படியாக என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா வேதனை இறக்குகின்றான். காரணம், அல்லாஹ் அதாவது பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் மொத்தமாக அதற்கு நல்லவர்களுக்கும் என்ன செய்வாங்க, அடி வாங்குவாங்க. அப்போது நல்லவங்க என்ன செய்வாங்க சொன்னால், அல்லாஹ் தஆலா மறுமையில் எழுப்பும் பொழுது அவங்க நன்மை செஞ்சான்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்போ வேதனைன்னு இறங்கும் பொழுது எல்லாருக்கும் மொத்தமாக இறங்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த வேதனையில் பரக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கமாக ஓதிக்கொண்டு வருவோம். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது நம்முடைய சில்சிலா நபவியாவுடைய திக்ர் ஸ்டார்டிங் ஆக போகுது. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அதுக்கப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபில் 100 தடவை, அப்புறம் ஸலவாத் 100 தடவை, அதுக்கப்புறம் துவா செஞ்சு நம்ம மஜ்லிஸ் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم. لا إله إلا الله، 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 لا إله إلا الله،
لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله على محمد இஸ்திஃபார் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹி 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 வ அத்தூபு இலைஹி أستغفر الله وأتوب إليه 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 أستغفر الله وأتوب إليه. இப்போ ஸலவாத்து 100 தடவை ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே திக்ர் மஜ்லிஸ் நடைபெற்றது. இன்ஷா அல்லாஹ் இப்போ துவா ஓதப்படும். யாரெல்லாம் எனக்கு அஸ்ஸலாம் சொல்லியிருக்கீங்களோ வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது துவா செய்யப்படுகிறது. துவா செய்யும் பொழுது செய்து முடித்து விட்டு ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பேன். அதில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஆமீன் சொல்லும் பொழுது அந்த துவா கபூலாவதற்கு இன்ஷா அல்லாஹ் காரணமாக
ஆக்கி வைப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ வஸல்லிம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்த அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத். அன்த அல்லாஹுல் மன்னான் பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி யா அக்ரமல் அக்ரமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா தல் ஜலாலி வல் கிராம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله نعم الوكيل نعم المولى نعم النصير. ربي أني مسني الضر وأنت الرحم الراحمين. ربي أني مغلوب فانتصر. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. يا مولا يا حي يا قيوم برحمتك أستغيث. يا بديع العجائب الخير يا بديع يا ودود يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد. أسألك بعزتك التي لا ترام وملكك التي لا تضام ونور وجهك الذي ملأ أركان عرشك. اللهم إني أدعوك الله أدعوك رحمن أدعوك بر رحيم وأدعوك بأسماء الحسنى كلها ما علمت منه ما لم نعلم. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ألف لام ميم صاد ألف لام ميم را كاف ها يا عين صاد طه طا سين طا سين ميم ياسين حاميم عين سين قاف نون صاد نون. அல்லாஹ் யா அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து நன்மை கேட்கின்றமே யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய அனைத்து தீமையை பாதுகாத்தமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய அனைத்து பெயரை கொண்டு கேட்கின்றேன் யா அல்லாஹ். எந்த பெயரை சொல்லி கேட்டால் நீ கபூல் செய்வாயாகோ அந்த பெயரை கொண்டு கேட்கின்றேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ். வானம் பூமியை படைத்தவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை படைத்து எங்களுக்கு உணவு தரக்கூடியவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கேட்காமலே எங்களுக்கு அனைத்து விதமான அற்புடை தந்திருக்கின்றார் யா அல்லாஹ். அத்தனை அற்புடைகளையும் எண்ணி முடித்தால் எண்ணி முடிக்க முடியாது யா அல்லாஹ். நீ குர்ஆனில் சொல்லியிருக்கின்றாய் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய அற்புடையை எண்ணி முடித்தால் என்ன நினைத்தால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் கேட்காம யாருக்குடைய அருளியவனே யா அல்லாஹ். நாங்கள் கேட்கின்றோம் யா அல்லாஹ். உன் கிருபையை கொண்டு எங்களுக்கு எங்களுடைய தேவையில் நேற்று வைப்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார் யா அல்லாஹ். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று. யா அல்லாஹ் நீ உண்மையானவன் யா அல்லாஹ். உன்னுடைய வாக்கு உண்மையானது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்துவாய் யா அல்லாஹ். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை செய்யக்கூடியவன் யார் இருக்கிறார்? நிச்சயமாக யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கேட்க சொல்லியிருக்கிறான் கேட்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாக்கத்தை விட எங்களுடைய தேவையிலும் நிறைவேற்றி வைப்பாய் யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது யா அல்லாஹ். அவருடைய தேவையில் உன் கிருபைக்கும் நிறைவேற்றி வைப்பாய் யா அல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கிறது யா அல்லாஹ். அவர்கள் கஷ்டம் நீக்குவாய் யா அல்லாஹ். கடன் யாருக்கு இருக்கிறதோ அந்த கடன்களை நீக்குவாய் யா அல்லாஹ். வருமானத்திலே பரக்கத் செய்வாய் யா அல்லாஹ். வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாய் யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறதோ உன் கிருபை கொண்டு அந்த நோயை முழுமையான முறையில் இந்த உடைய துவா பரக்கத்தினை கொண்டு யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் பரக்கத்தை கொண்டு முழுமையான முறை நீக்குவாய் யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் செய்வினை பிரச்சனை இருக்கிறதோ உன் கிருபை கொண்டு செய்வினை நீக்குவாய் யா அல்லாஹ். செய்வினை இல்லாமல் ஆக்குவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண் திருஷ்டி பொறாமை விட்டு பாதுகாப்பாய் யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் கண் திருஷ்டி பொறாமை இருக்கிறதோ உன் கிருபையை கொண்டு இந்த மஜ்லிஸின் பொருட்டாலே அந்த முழுமையை நீக்குவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு வெளிச்சம் வந்தால் எவ்வாறு இருள் நின்று போகின்றதோ வெளிச்சம் வந்தால் எவ்வாறு இருள் விலகி போகிறதோ அதே போல உன்னுடைய திக்கருடைய பரக்கத்துடைய வெளிச்சத்தை கொண்டு இந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து இருள்களை நீக்குவாயா அல்லாஹ். அனைத்து கஷ்டங்களை நீக்குவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக்குவாயா அல்லாஹ். தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக வருவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் தாயுடைய காலில் சொர்க்கம் இருக்கிறது என்பதை விளங்க செய்வாயா அல்லாஹ். தந்தையுடைய அன்பில் தான் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்பதை விளங்க செய்வாயா அல்லாஹ். விளங்கி அந்த அன்பை பெறக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ். தாய்க்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ். இந்த விஷயங்களை அவர்களுக்கு விளங்க செய்வாயா அல்லாஹ். அவர்கள் நேர்வு காட்டுவாயா அல்லாஹ். எங்கள் வயதான காரியத்திலே எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பல பிள்ளைகள் ஆக்கி வருவாயா அல்லாஹ்.
இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக யா அல்லா. யா அல்லா, இந்த சமுதாய உன் கிருபையை கொண்டு எங்களுடைய இந்த வயற்சி கொள்வாயா அல்லா. யா நோய் நடையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா அல்லா. கொரோனாவை விட்டும் பாதுகாப்பாயா அல்லா. யா அல்லா, உன்னுடைய கோவை பருவத்தை பாதுகாப்பு தெரிந்தோம் யா அல்லா. நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த பாவங்களை பாவமன்னிப்பிக்கின்றோம் யா அல்லா. உன் கிருபையை கொண்டு மன்னித்துடுவாயா அல்லா. யா அல்லா, எங்கள் நேர்வழி காட்டுவாயா அல்லா. இந்த தொழிலையே பயபக்தியும் தொழக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழிலை தொழக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. தஹஜ்ஜத் இஷ்ராக்குல் அவாபின் தொழக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. யா அல்லா, காலை மாலை தஸ்பியாத்தில் ஓதக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. குர்ஆனை காலை மாலை ஓதக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. யா அல்லா, உனக்கு பிடித்தமான அருளை செய்யக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. யா அல்லா, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிவிட்டு எங்களை பாதுகாப்பாயா அல்லா. அந்த சமயத்திலே உன்னை திக்ர் செய்யக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. யா அல்லா, திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்லா. திக்ர் செய்வதை ஷைத்தான் மறக்கடிக்க செய்கின்றான் யா அல்லா. உன்னை கிருபையை கொண்டு அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கி தருவாயா அல்லா. யா அல்லா, எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீ அறிந்து நடக்கின்றாயா அல்லா. அத்தனை தேவை நேற்றுப்பையா அல்லா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண் குமரலுக்கு சாலியான பெண்கள் கிடைக்க சுவையா அல்லா. பெண் குமரலுக்கு சாலியான ஆண் குமரல் கிடைக்க சுவையா அல்லா. யா அல்லா, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாயா அல்லா. யா அல்லா, இன்று எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு செலிஃபோன் இருக்கிறது யா அல்லா. அதை கொண்டு ஷைத்தானவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றன யா அல்லா. யா அல்லா, எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்துக்கு முன்னையும் ஒப்படைக்கணும் யா அல்லா. யா அல்லா, நீ வழிகாட்டினால் யாரும் வழிகெடுக்க முடியாது யா அல்லா. நீ வழிகட்டிலே விட்டு விட்டாலும் யாரும் அவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது யா அல்லா. உன்னுடைய பொறுப்பிலே எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் ஒப்படைக்கணும் யா அல்லா. இந்த சமூகத்தையும் ஒப்படைக்கணும் யா அல்லா. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கணும் யா அல்லா. நீனே நெல் காட்டுவா யா அல்லா. யா அல்லா, எங்களுடைய தாய் குலங்கள் எல்லாம் டிவியிலே சீரியல்லே உட்கார்ந்திருக்கின்றார் யா அல்லா. யா அல்லா, அந்த டிவி சீரியலாகப்பட்டது அவருடைய நன்மையை குறைக்கிறது யா அல்லா. யா அல்லா, வீணான சமயங்களிலே அவர் கழித்து கொண்டிருக்கிறார் யா அல்லா. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடியது இந்த பூமியை விட சிறந்த என்று விளங்க செய்வையா அல்லா. தேவையில்லாமல் அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் உன்னுடைய திக்கர்களையும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நபியுடைய வழிமுறையை பின்பற்றுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு கிருபை செய்யா அல்லா. நான் நீ ஹிதாயத்து கொடுத்தால் அந்த ஹிதாயத்தை தரக்கூடிய யாருமே இல்லையா அல்லா. உன்னுடைய ஹிதாயத்தை நாங்களே என்று கேட்கணும் யா அல்லா. யா அல்லா, ஹிதாயத்தை தரக்கூடிய யா அல்லா. யா அல்லா, உன்னை கிருபையை கொண்டு இந்த சில்சிலா நபவியா என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த வழிமுறை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார் யா அல்லா. இதன் காரணமாக அனைத்து மக்களுக்குமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாடி இருக்கின்றார் யா அல்லா. அனைத்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அனைவருக்குமே இந்த பயன்களை போக வேண்டும் நாடி இருக்கிறார் யா அல்லா. அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் யா அல்லா. யா அல்லா, அந்த பொறுப்பை சரியான முறையில் செய்ய முடியவில்லை யா அல்லா. உன்னிடத்திலே பாவமன்னிப்பு தருகின்றன யா அல்லா. பொறுப்பு கொடுத்த நீ யா அல்லா. அதனை கொண்டு வேலை வாங்கவும் நீ இருக்கின்றாய் யா அல்லா. இதனை அனைத்து மக்களுக்கும் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடமே ஒப்படைக்கணும் யா அல்லா. யா அல்லா, என்னை கொண்டு வேலை வாங்கிக்கொள்ள யா அல்லா. இந்த வேலையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் எங்களை யா அல்லா, சிரமங்களை லேசாக்கக்கூடிய யா அல்லா. யா அல்லா, இதில் தவறுகள் இருந்தால் மன்னித்து விடுது யா அல்லா. உன் கிருபையை கொண்டு எங்களுடைய கைகளை நீட்டி அழைத்து கொண்டு சொல்லுவா யா அல்லா. யா அல்லா, இந்த திக்ர் மஜ்லிஸிலே கலந்து கொண்ட பாக்கியத்தை அனைத்து மக்களும் தந்துடுவார் யா அல்லா. யா அல்லா, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அதனை அனைத்து இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேளுங்க இன்ஷா அல்லா. இடையில கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம். اللهم ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله على خير سيدنا محمد وعلى اله وسلم. யா அல்லாஹ், இப்பொழுது யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளுக்கு முன்னிட்டிருக்கிறார்களோ அதனை இந்த மஜ்லிஸ் பற்றி ஏற்றுக்கொள்வாயா அல்லா. இது உனக்கு லேசான காரியம் யா அல்லா. யா அல்லா, ஜின்னு வர்க்கமும் மனித வர்க்கமும் ஒன்றாக சேர்ந்து அவர் எதை கேட்டாலும் அவர் அனைத்தையும் நீ கொடுத்தாலும் கடலிலே ஒரு ஊசியை விட்டு எடுத்தால் எவ்வளவு குறையுமோ அந்த அளவுக்கு கூட குறையாது என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் யா அல்லா. உனக்கு ஹசானா பெரியது யா அல்லா. யா அல்லா, அள்ளி கொடு யா அல்லா. கிருபையனே, கொடையாளனே. ரப்பனா ஹப்லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப். வஸல்லல்லாஹு அலா கைரில் சையீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நபவியா என்பது உங்களுடைய சில்சிலா. நீங்கள் ஒவ்வொருமே பொறுப்புதாரி. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 3 பேருக்கு இதை அறிமுகப்படுத்தி
எல்லாரையும் இதே மாதிரி 7:30லேருந்து 8-10 வரையில உட்கார வைக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் அந்த 40 நிமிஷம் இந்த திக்ர்லையும் துவாவிலையும் இருக்கும் பொழுது ரஹ்மத் அங்கே இறங்கும் பொழுது ஷைத்தான் ஓடிடுவான், எல்லா பிரச்சனையுமே ஓடிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் யாருக்காவது நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதை அறிமுகப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் லட்சக்கணக்கான மக்கள் இதை சேரணும், அவங்க பயனடையணும். அதுக்கு காரணமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்லி அவங்க ஒரு ஆள் சொன்னால் யாரெல்லாம் நீங்கள் சொல்லி இந்த அமல் செய்கிறாங்களோ அந்த அத்தனை நன்மை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க சொல்லி கிடைக்கும் போது அந்த நன்மை கிடச்சிட்டே இருக்கும். இப்படி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் செய்யக்கூடிய திக்ர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே கோடிக்கணக்கான நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். அதனால் ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. உங்களோட சொந்தக்காரங்களுக்கு நான் டெலிஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க சும்மா டிவியில் உட்காந்துருப்பாங்க, சொல்லுங்கள் சாயந்தரம் 3-7:30லேருந்து 8-10 வரை உட்காருங்கன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய இந்த சேனல் இருக்கு இல்லையா, கேபிகே பிரேட் தமிழ் பயான் அப்படிங்கிறத வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்தினா 3 பெல் வரும். மேலே உள்ள ஆளுங்கிற பெல் அழுத்திங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நம்முடைய சேனல் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும் போதே இந்த லைவ் உடனே வந்துடும் உங்களுக்கு. அதனால் அது மாத்திரம் இல்லாமல் இந்த குரானை கொண்டு அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் கீழே உள்ள இடது பக்கம் பாருங்கள், கேபிகே பிரேட் தமிழ் பயான் இருக்கா, தொட்டிங்கன்னா என்னுடைய சேனல் ஓப்பன் ஆயிரும். அதில் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா குரானை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு அதில் இருக்குது. அப்படியும் உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கு நான் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். 99-768-41855. சுருக்கமாக போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு தீர்வு நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 5 நேரம் தொழுகையை விடாமல் தொழுங்க. அது மறுமையில் முதல்ல அல்லாஹ் தொழுகை பற்றி தான் கேட்போம். அதில் வெற்றி அடைஞ்சால் எல்லாம் வெற்றி அடைஞ்சிடும். ஆகவே தொழுகையை விடாதீங்க. இந்த எவ்வளோக்களவு முடிக்குமோ, ஏன்னா மௌத்துங்கிறது உண்மை. மௌத்துக்கு முன்பு எவ்வளோக்களவு உங்கள் நன்மை செய்யணும்னு செஞ்சுக்கோங்க. எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு காலையில் தஹஜ்ஜத் திக்ரு 4:20 இருக்குது. அதே மாதிரி மகரிபுக்கு இன்ஷா அல்லாஹ் 7:30 இருக்குது. அல்லாஹ் கபூல் செய்யட்டும்.